இன்னைக்கு வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா டியூடு, பைசன், காந்தாரா இந்த படங்கள்லாம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பெரிய வசூலை எடுத்திருக்கு. அதை தாண்டி டீசல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். பாகுபலி த எபிக் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் இதுவரை அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதுல என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் முடிச்சேன். இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, தலைவன் தலைவி தான். அதுல அந்த பொட்டல முட்டாய அப்படிங்கிற அந்த பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் சக்தி பிரியா, ரஹீம் முகமது, மார்வல் மல்டிவர்ஸ், குப்பி அப்படிங்கிறவங்க, அப்புறம் சரவணகுமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நிறைய படங்கள் பெரிய வசூல் எடுத்திருக்கு. முக்கியமா ஏக் திவானி கி திவானியத் அப்படிங்கிற படம் டே 6 இந்தியாவில் 8,25,00,000, உலகம் முழுக்க 9,75,00,000. 49,25,00,000 இந்தியாலையும், 53,25,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். தம்மா அப்படிங்கிற படம் நேற்று 6வது நாள் இந்தியாவில் 14,50,00,000, உலகம் முழுக்க 16,45,00,000. 109,13,00,000 இந்தியாலையும், 124,55,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட். தெலுசு கடா அப்படிங்கிற படம் நேற்று 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 32 லட்சம், உலகம் முழுக்க 36 லட்சம். டோட்டலா 16,74,00,000 தான் இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. தோல்வி படமா தான் அமையுது. கே ரேம்ப் அப்படிங்கிற படம் டே 9 ஆந்திரா தெலுங்கானால 1,89,00,000, உலகம் முழுக்க 2,10,00,000. டோட்டலா 19,39,00,000 ஆந்திரா தெலுங்கானால, 23,70,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 18 கோடி பட்ஜெட். அப்புறம் மலையாளம்ல பெட் டிடெக்டிவ் அப்படிங்கிற படம் டே 11 கேரளால 75 லட்சம், உலகம் முழுக்க 95 லட்சம். கேரளால டோட்டலா 7,53,00,000, உலகம் முழுக்க 11,91,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் காந்தாரா சாப்டர் 1 நேற்று 25வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கர்நாடகால 4,50,00,000, ஆந்திரா தெலுங்கானால 95 லட்சம், தமிழ்நாட்டில் 1,35,00,000, கேரளால 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 கோடி, ஓவர்சீஸ்ல 1 கோடி, டோட்டலா 13,55,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா கர்நாடகாலையும் ஹிந்தி பெல்ட்லயும் இந்த படம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு 25 நாள் கடந்துமே. அப்புறம் டோட்டலா இந்த படம் 234,74,00,000 கர்நாடகாலையும், கர்நாடகா கலெக்ஷனும் தமிழ்நாடு கலெக்ஷனும் அப்டேட் ஆயிருக்கு. அதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலா கர்நாடகால 234,74,00,000, ஆந்திரா தெலுங்கானால 105,34,00,000, தமிழ்நாட்டில் 69,22,00,000, கேரளால 58,18,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 237,84,00,000, ஓவர்சீஸ்ல 115,80,00,000, உலகம் முழுக்க 821,09,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 125 கோடி பட்ஜெட். அதாவது கர்நாடகாலையும் சரி, ஆந்திரா தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, ஹிந்தி பெல்ட், ஓவர்சீஸ் அப்படின்னு இருக்கிற எல்லா டெரிட்டரியிலையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. பெரிய கலெக்ஷன் ஒரு கன்னட திரைப்படம். அதாவது இதுதான் ஹையஸ்ட் கிராசர்ல இந்த வருஷத்தோட முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி சாவா அந்த படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ணியிருக்கு இந்த படம். அப்புறம் ஹரிஷ் கல்யாண் அவர்களோட டீசல் திரைப்படம் டேட் 10 தமிழ்நாட்டில் 23 லட்சம், உலகம் முழுக்க 26 லட்சம். 3,78,00,000 தமிழ்நாட்டிலையும், 4,27,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். அப்புறம் பைசன் திரைப்படத்தோட கலெக்ஷன் ஒரு 2 நாள் டோட்டல் மிஸ்ஸிங். அது என்னன்னா, நம்ம எக்ஸல்ல இது பண்ணும் போதே அந்த கலெக்ஷன்ல கொஞ்சம் மிஸ்டேக் இருந்திருக்கு. அந்த சம்மில் மிஸ்டேக் இருந்திருக்கு. அதை நான் நோட் பண்ணாம ஒரு 2 நாள் சொல்லியிருக்கேன். இப்போ அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் கலெக்ஷன்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கும். ஸோ பைசன் நேற்று 10வது நாள் தமிழ்நாட்டில் 3,19,00,000, ஆந்திரா தெலுங்கானால 59 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்சம், ஓவர்சீஸ்ல 54 லட்சம், உலகம் முழுக்க 4,77,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 37,91,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 1,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,58,00,000, ஓவர்சீஸ்ல 7,01,00,000, உலகம் முழுக்க 50 கோடியே கடந்திருக்கு. 51,15,00,000 சரியான கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்குங்க இந்த படம். இன்னைக்குமே ஆக்சுவலா நல்ல புக்கிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்குமே பயங்கரமா ஃபுல்லா இருக்கு, நிறைய ஷோஸ். ஸோ பைசன் வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. பெரிய விஷயம். 28 கோடி பட்ஜெட். அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய டியூடு திரைப்படம் நேற்று 10வது நாள் தமிழ்நாட்டில் 2,65,00,000, ஆந்திரா தெலுங்கானால 80 லட்சம், கர்நாடகால 40 லட்சம், கேரளால 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸ்ல 83 லட்சம், உலகம் முழுக்க 4,91,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 52,24,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 16,45,00,000, கர்நாடகால 6,34,00,000,
கேரளால 3,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 84 லட்சம், ஓவர்சீஸ்ல 25,61,00,000, உலகம் முழுக்க 104,98,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி வசூல் ரீதியா ஒரு சரியான சம்பவம் பண்ணியிருக்கு இந்த படம். அப்புறம் பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் சேர்த்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 44 நிமிஷத்துக்கு பாகுபலி த எபிக் அப்படின்னு தியேட்டர்ல அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. ஆக்சுவலா பாகுபலியை பார்ட் 1 பார்ட் 2 ரீ-ரிலீஸ் பண்ணாலே அதுக்கு ஒரு பெரிய கிரௌட் வரும். இப்போ இதை ஒரு ரீஎடிட் வெர்ஷன், ஒரு நியூ வெர்ஷன் ஃபில்மா விடுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. முக்கியமா இந்த படம் வந்து இந்தியாவில் இதுவரையும் 2,95,00,000 வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. அதை தாண்டி இந்த படம் ஓவர்சீஸ்ல ஒரு 2.25 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 5 கோடிக்கு மேல இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறது இப்போதைக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய சக்சஸான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய முறை பார்த்த ஒரு படம், அது ஒரு ரீஎடிட் வெர்ஷன்ல வருது அப்படிங்கும் போது மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. அட்வான்ஸ் புக்கிங்ல 5 கோடிக்கு மேல இப்பவே வந்திருக்கு அப்படிங்கும் போது ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ணும்போது ஒரு ரீ-ரிலீஸ், ஒரு ரீஎடிட் வெர்ஷன் படத்துக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் ஓப்பனிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் மகேஷ் பாபு அவர்களோட டாப் 10 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை ஒரு நண்பர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ மகேஷ் பாபு அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதுல அதிக வசூல் பண்ண டாப் 10 திரைப்படங்கள் இதுல ரீ-ரிலீஸ் கலெக்ஷனும் இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்போதைக்கு 10வது இடத்துல பிஸ்னஸ் மேன் 2012ஆம் ஆண்டு வந்து 73 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து சீத்தம்மா வக்கீட்லோ சிரிமல்லே சேட்டு அப்படிங்கிற படம் 2013ஆம் ஆண்டு வந்து 91 கோடி வசூல் பண்ணி 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. டூக்குடு இந்த படம் வந்து 2011ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி 96 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ஏஆர் முருகதாஸ் அவரோட இயக்கத்துல வந்து ஸ்பைடர் 103 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஸ்ரீமந்துடு அப்படிங்கிற படம் 2015ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி 144 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் பரத் அண்ணே நேனு அப்படிங்கிற படம் 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி 164 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. அப்புறம் மகர்ஷி அப்படிங்கிற படம் 2019ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி 171 கோடி வசூல் பண்ணி 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. சர்க்காரு வாரி பாட்டு அப்படிங்கிற படம் 2022 ரிலீஸ் ஆகி 183 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. குண்டூர் காரம் போன வருஷம் ரிலீஸ் ஆயிருந்தது, ஒரு பாட்டு கூட பெரிய ஹிட்டு, 184 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. சரிலேரு நீக்குவாரு அப்படிங்கிற படம் 2020ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி 222 கோடி வசூல் பண்ணி இதுதான் மகேஷ் பாபு அவர்களோட கெரியர்லேயே டாப்ல இருக்கு. இப்போ நம்ம ராஜமௌலி கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆப்வியஸா தெரியும், இந்த எல்லா படத்தோட கலெக்ஷனையும் முறியடிச்சு இதுல டாப் 5ல இருக்கிற மொத்த கலெக்ஷனையும் சேர்த்து ஒரு படமா எடுக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய படைப்பா தான் வரப்போகுது, அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமா தான் வரப்போகுது. அந்த படத்துக்கு இதுல இருக்கிற முக்கியமான படங்களோட கலெக்ஷன் தான் அந்த படத்துக்கு டே 1 ஓப்பனிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க எத்தனை பேர் மகேஷ் பாபு ஃபேன்? இந்த 10 படங்கள்ல உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.